கிருஷ்ணா வாக்குமூலங்கள் எப்படியோ கொடுத்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம ஸ்ரீகாந்த் மட்டுமல்லங்க, இந்த போதைப் பொருளை யூஸ் பண்றது, இது இன்னைக்கு நேற்றைக்கு அல்ல. இந்த போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்துறது, இது என்ன ஒரு காலத்திலே இருக்கிற ஒரு வழக்கம் தான். அந்த வழக்கத்தில் மாறாதான் இப்படிப்பட்ட ஸ்ரீகாந்த் அவருக்காக சில மன வேதனைகளுக்காகவும் இதுக்காக வேண்டி சின்ன ஒரு இதுக்காக மன அமைதிக்காக வேண்டி தான் அவர் இந்த விஷயங்கள்ல பயன்படுத்திருக்கிறாரு. ஆனா இதுல ஸ்ரீகாந்த் மாட்டி இருக்கிறார். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல அவர் மாட்டியிருக்கிறாரு. ஆனா இந்த போதைப் பொருள் என்பது சின்ன விஷயம் கிடையாது. உண்மையிலே நீங்க இதை பெருசாக கொண்டு போறேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்க காவல்துறைகள் சினிமாவில் இருக்க நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை வேறு விதமான திசைகளில் வேறு விதமாக சோசியல் மீடியாவில் பரவிக்கொண்டே போறது வழியாக சில விஷயங்களை ஸ்ட்ராங்கா பண்றாங்க. ஆனா அரசியல்வாதிகளுக்கு இல்ல அரசியல்ல கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கிற சில